அல்லாஹ் சொல்லி காட்டுறார், புய்யா இபாதியல் நதி அஸ்ரஃபு அலா அன்ஃபுசிக்கும், தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்து விட்ட என்னுடைய அடியார்களே, நான் தக்னத்தும் இந்த ரஹ்மத்தில்லா, நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளிலே நம்பிக்கை இழக்காதீங்க. இன்னல்லாஹ் யாஃபுரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் பாவங்களை மொத்தமாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று தன்னை பற்றி சொல்லி காட்டுறார். எவர்கள் அல்லாஹ்வை சந்தித்து விரும்புகிறாரோ ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர் நல்ல காரியங்களை செய்யட்டும் என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தை சொல்லி காட்டுறார். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أرسله بالحق بصيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கருணையால் ரமலான் மாதத்தினுடைய ஜுமா தினத்திலே கடைசி பத்தை நெருங்கியவர்களாக இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவிலே அல்லாஹ் நம் மீது விதித்து கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த வணக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியிலே நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இங்கே பேசப்படக்கூடிய செய்தி உங்களுக்கும் எனக்கும் பயனளிக்க வேண்டும் என்று படைத்த இறைவனிடத்திலே பிரார்த்தித்தவராக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். ஜும்மாவுடைய உரைக்கு செல்வதற்கு முன்னால் இந்த ஜும்மாவினுடைய ஒழுங்குகள் பற்றி நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜும்மா தினத்திலே ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஏராளமான வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார். அவர் குளித்து விட்டு வர வேண்டும், தலையை வாரி சீவ வேண்டும், எண்ணெய் தேய்க்க வேண்டும், நறுமணம் பூச வேண்டும். இதெல்லாம் வெளிப்புறத்திலே அவர் செய்ய வேண்டிய விஷயங்களை சொல்றாங்க. ஏன்னா பயானுக்காக வருகிறோம், பல பேரோடு கூடுகிறோம், அங்கே ஒரு குறைந்தபட்ச தூய்மையை நாம கடைபிடிக்கணும், மற்றவர்களுக்கு நம்ம எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது என்று அதை சொல்கிறார்கள். அதே போன்று ஜும்மாவிற்கு வந்து இமாம் மிம்பரிலே ஏறிவிட்டார் என்று சொன்னால் என்ன செய்யக்கூடாது? நாம பேசக்கூடாது. பக்கத்துல இருக்கவங்க பேசினாலும் நாம் பேசக்கூடாது. அப்படி பேசினோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், பக்கத்துல அதவுக்க, நீ வீணான காரியம் செய்து விட்டாய். பேசுறதுக்காக மட்டுமல்ல, பக்கத்துல இருக்கவங்க யாராவது பேசினால் சைகையின் மூலம் பேசாதீங்க என்று சொல்லக்கூட கூடாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு ஜும்மா வீணா போயிடுச்சு. இன்னொருத்தவங்க அவங்களை பேச வேண்டாம் என்று சொன்னால், இப்படி எல்லாருமே சும்மா இருங்க பேசாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அப்புறம் நமக்குள்ளதான் பேசிக்கிட்டு இருக்குமே தவிர பயான் வந்து என்ன செய்யாது, நமக்கு பயன் அளிக்காது. அப்ப ஜும்மாவினுடைய அந்த நன்மை நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ஜும்மாவில வந்து நாம இங்க எதற்காக வந்திருக்கிறோம், நம்ம நோக்கத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அல்லாஹ்வினுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். அங்கே வந்து மற்றவரிடத்திலே சந்தித்து பேசுவதற்காக வரல, நலம் விசாரிப்பதற்காக வரல, ஒருவருடைய ஆடையை பற்றி மற்றவர்கள் பாராட்டுவதற்காக வரல, ஆபரணங்களை நகைகளை
என்ன விலைக்கு வாங்குறீங்க, எங்கே வாங்குறீங்கன்னு விசாரிப்பதற்காக வர நம்முடைய ஒரே நோக்கம் அல்லாஹ்விடத்திலே நன்மைகளை பெற வேண்டும். இந்த ஜும்மாவின் மூலமாக மார்க்கம் என்ன நன்மை கிடைக்கும் என்று சொல்லுகிறதோ அந்த நன்மையை பெறுவதற்காக வரணும். அதனாலதான் முதலாவதாக வரக்கூடிய உங்களுக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை இருக்கிறது. அடுத்து மாடு, அடுத்து வரக்கூடியவர்களுக்கு ஆடு, கோழி, முட்டை என்பதாக சீக்கிரம் வருவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, ஆர்வம் மூட்டி இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் நன்மையை பெறுவதற்கான ஒரு வழிகள். அப்படி நாம இந்த ஜும்மாவிற்கு வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணும், நம்மளுடைய ஜும்மாவை நாம் என்ன செய்யணும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாம தேவையில்லாமல் பேசணும்னு சொன்னா பக்கத்தில் இருக்கவங்க நம்மகிட்ட பேசாதீங்கன்னு சொல்றதன் மூலமா அவங்களுடைய ஜும்மாவை அது வீணாக போய்விடுகிறது என்பதை பார்க்கிறோம். அப்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஷைத்தான் இந்த மாதிரியான நேரத்துல என்ன செய்வான், மனிதர்களுக்கு விளையாடுவான். ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சொல்லக்கூடிய நேரத்துல நான் மனிதர்களை வழிகெடுப்பேன், அவர்கள் அதிகமானவர்களை நீ என்ன செய்ய மாட்ட, நன்றி செலுத்தக்கூடியவர்களாக காண மாட்டாய் என்பதாக அல்லாஹ்விடத்திலே ஷைத்தான் சொல்றான். அப்ப நாம இங்க பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறோம், அல்லாஹை நினைவு கூறுவதற்காக, அல்லாஹை நன்றி செலுத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய செயல்பாடு என்ன ஆயிடக்கூடாது, ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு பலியாகி நாம நன்றி செலுத்தாத அடியார்களாக போகக்கூடாது. அந்த ஜும்மாவுடைய ஒழுங்குகள் என்ன செய்யணும், நாம கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக பேசக்கூடாது என்று நாம் என்ன செய்யணும், மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நெருக்கமாக இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன செய்ய, இடத்தை விட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். தலைப்பு கூட சேர்வோம். அல்லாஹ்வுடைய அருளால நம்ம ஜும்மா அந்த ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்துல இருக்கிறோம். ரமலான் மாதம் வந்தது 20 நாட்கள் வேகமாக சென்று விட்டது. கடைசி பத்தி நாம் அடைந்திருக்கிறோம். ரமலான் மாதத்திற்கென்று சிறப்பு இருக்கிறது. அதே போன்று கடைசி பத்திற்கென்று பல்வேறு சிறப்புகள் இருப்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். கடைசி பத்தை ஒரு மனிதன் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி அடைந்து கொள்ள வேண்டும், அப்பொழுது செய்ய வேண்டிய அமல்கள் என்ன என்பதாகவெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் இந்த கடைசி பத்துல இருக்கக்கூடிய சிறப்புகளை நமக்கு சொல்லி காட்டுகிறார். இந்த கடைசி பத்துல தான் என்ன, லைலத்துல் கத்ர் இரவு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இரவு இருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசும் பொழுது இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் நாம உங்களுக்கு தந்திருக்கிறோம், இறக்கி இருக்கிறோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவு என்று சொன்னால் என்னவென்று தெரியுமா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் எங்கெல்லாம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறானோ அங்கெல்லாம் அதற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அல்லாஹ் நரகத்தை பற்றி பேசும் பொழுது ஹாவியா வமா அதராக மாஹியா, ஹாவியா என்று சொன்னால் என்னவென்று உனக்கு தெரியுமா, நாருன் ஹாமியா, சுட்டரிக்கக்கூடிய நெருப்பு என்பதாக அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்டு பதில் சொல்றான். அதே அடிப்படையில தான் இங்க என்ன, லைலத்துல் கத்ர் இரவை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான் வமா அதராக மா லைலத்துல் கத்ர், உனக்கு லைலத்துல் கத்ர் இரவுனா என்னன்னு தெரியுமா, ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஓர் இரவு அந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இந்த இரவு என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அந்த லைலத்துல் கத்ர் எப்ப இருக்கு, ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்திலே இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு இரவை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கடைசி பத்திலே நாம் இருக்கிறோம். அந்த 10 கடைசி பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்க என்ன செய்யுங்க, கடைசி பத்திலே தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு வேறு அறிவிப்புகளிலே வருகிறது கடைசி பத்தினுடைய ஒற்றைப்படையில தேடிக்கங்க என்பதாக. ஒற்றைப்படையில தேடிக்கொள்வது சொன்னா என்ன, அந்த இரவுகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அதை சிறப்பித்து இருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் என்ன செய்யணும், நாமும் அந்த இரவை சிறப்பித்தோம் என்று சொன்னால் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா, 1000 மாதங்களை விட சிறந்தது. அப்ப அன்று ஒரு இரவு நாம நின்று வணங்கினால் 1000 மாதம் நின்று வணங்கினா என்ன நன்மை அது கிடைக்கும். அந்த ஒரு இரவிலே நாம் தர்மம் செய்யறோம் என்று சொன்னால் 1000 மாதங்கள் தர்மம் செஞ்சா என்ன நன்மை கிடைக்குமோ அது கிடைக்கும். அதே மாதிரி அந்த ஒரு இரவிலே நாம் பாவ மன்னிப்பு தேடினோம் என்று சொன்னால் 1000 மாதம் அல்லாஹ்விடத்திலே நாம இரவு முழுவதும் பாவ மன்னிப்பு தேடினா என்ன நன்மை கிடைக்குமோ, என்ன பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமோ அதையெல்லாம் இந்த ஒரே இரவிலே பெற்றுக் கொள்ளலாம் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, வழிகாட்டி இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி பத்தி அடைந்து விட்டால் என்ன செய்வாங்க, தன்னுடைய கீழாடையை இறுக்கி கட்டிக்கொண்டு, கச்சை கட்டுறது சிரமமா இல்லையா, அது மாதிரி நல்லா இருக்க கட்டிக்கொண்டு அதிகமான நல்லமல்களை செய்வார்கள், தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலிருந்து விலகி இருப்பார்கள், தாம்பத்திய வாழ்க்கை குறைத்துக் கொள்வார்கள், இரவெல்லாம் நின்று வணங்குவார்கள். எந்த அளவுக்கு, கால்கள் வீங்கக்கூடிய அளவிற்கு நின்று வணங்குவார்கள். தங்களுடைய குடும்பத்தார்கள் என்ன செய்வாங்க,
எழுப்பி விடுவாங்க. சீக்கிரமாக இரவுல சீக்கிரமாக எழுப்பி விட்டு நீங்க என்ன செய்யுங்க, தொழுவுங்கள், நீங்க நன்மையான காரியத்தில் ஈடுபடுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்லி தன்னுடைய குடும்பத்தார்களை நன்மை செய்ய ஏவுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் செய்வாங்க, அல்லாஹ் இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடியவர்களாக எந்த அளவிற்கு என்று சொன்னால் கால்கள் வீங்கக்கூடிய அளவிற்கு நின்று வழங்கி இருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு இரவை தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். இன்றைக்கு என்ன செய்யணும், கடைசி 10 பகல் பொழுதுல இருக்கிறோம். நீ வரக்கூடிய இரவிலிருந்து அந்த 10 நாட்கள் ஆரம்பமாக இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான், அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். நம்ம பார்க்கிறோமா இல்லையா, நமக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் போல அந்த ரமலானில இருந்தார்கள், இந்த ரமலான்ல இல்ல. எத்தனையோ பேர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹ் இடத்துல திரும்பி இருக்கிறார் என்பதை பார்க்கலாம். அல்லாஹ் நமக்கு இந்த அவகாசத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு நாடி இருக்கிறார். நாம நன்மை செய்தால் அந்த என்ன செய்யலாம், லைலத்துல் கத்ர் இரவை பெற்றுக் கொள்ளலாம், அவருடைய நன்மைகளை முழுமையாக அடைந்து கொள்ளலாம். பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்விடம் திரும்புவதன் மூலமாக நம்முடைய பாவங்களுக்கு என்ன செய்யலாம், நாம பரிகாரம் பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான், அந்த அவகாசத்தை நீட்டித்திருக்கிறான். எத்தனையோ பேருக்கு அந்த அவகாசம் கொடுக்கப்படவில்லை. கொடுக்கப்படாதனால அவங்க என்ன செஞ்சாங்க, அவர்கள் மரணித்து விட்டார்கள். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த முக்கியத்துவத்தை நாம் என்ன செய்யணும், விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் நாம் இந்த கடைசி 10 முறையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை நாம் என்ன செய்யணும், மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த லைலத்துல் கத்ர் அந்த கடைசி 10 ஓய்வதற்கென்று சில பிரார்த்தனைகளை கற்றுத் தந்தாங்க. பெரிய பெரிய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைய இருக்கிறதான அல்லாஹ்வுடைய தூதர் லைலத்துல் கத்ரை பொறுத்த வரைக்கும் சிறிய பிரார்த்தனையை தான் நம்ம கற்று தந்து, சின்ன துவாவை கற்று தந்திருக்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபூன், யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன், அதே மாதிரி மன்னிப்பை துஹிப்புல் அஃப்வ, நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், ஃபஅஃபு அன்னி, என்னை நீ மன்னிப்பாயாக என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தித்திருக்கிறார்கள். அவர்களுடைய மனைவிக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள், நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். லைலத்துல் கத்ர் இரவுல நாம நமக்கு தேவையான பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். அந்த கடைசி 10 செய்ய வேண்டும், தஹஜ்ஜுடைய நேரத்திலே செய்ய வேண்டும். அல்லாஹ் பொதுவாகவே அந்த இரவினுடைய எல்லா நாட்களிலுமே இறைவனுடைய கடைசி நேரத்தில் என்ன செஞ்சிருக்கிறான், அடிவானத்திலே இறங்கி யாராவது இடத்துல பிரார்த்திக்கிறாங்களா, அவர்களுடைய பிரார்த்தனைகளை நான் என்ன பதிலளிக்கிறேன். யாராவது தன்னுடைய தேவைகளை இடத்துல சொல்லுகிறார்களா, அவர்களுடைய தேவைகளை நான் நிறைவேற்றேன். யாராவது பாவ மன்னிப்பு தேடுறாங்களா, அவர்களுக்கு நான் பாவங்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில நமக்கு பொதுவாகவே அல்லாஹ் இறங்குவதாக அல்லாஹ்வுடைய நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் நம்ம பொதுவாக பயன்படுத்த வேண்டும். இந்த ரமலானுடைய கடைசி 10 பொறுத்த வரைக்கும் இதுல லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவு வரக்கூடியதன் காரணத்தால இதற்கு ஒரு சிறப்பு இருக்கா இல்லையா? அப்ப அந்த சிறப்பு அல்லாஹ்வுடைய நமக்கு செய்றாங்க, நீங்க பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள், இந்த துஆக்களை, யா அல்லாஹ் நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், நீ என்னை நீ மன்னிப்பாயாக என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி நமக்கு இந்த பாவ மன்னிப்பு பெறுவதற்காக இந்த கடைசி 10 நீங்க பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க, வழிகாட்டி இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் அமல் செய்வதை வச்செல்லாம் என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்திற்கு போயிட முடியாது. நாம எத்தனையோ அமல்கள் செய்கிறோம், தொழுகிறோம், வணங்குகிறோம், திக்ர் செய்கிறோம், ஹஜ் உம்ரா செய்யறோம். இந்த அமலை வைத்து மட்டும் சொர்க்கத்துக்கு போயிட முடியுமா? நாம இங்க அதற்காக அமல்களுக்காக செலவழிச்ச நேரத்தை வச்சு பாருங்க, மறுமையிலே ஒரு அடியானுக்கு கிடைக்கக்கூடிய கூலிகளை ஒப்பிட்டு பாருங்கள். இங்க நாம ஒரு வீடு கட்டணும்னா சொன்னா 20 வருஷம் 30 வருஷம் உழைப்பு போட வேண்டியது இருக்கு. ஆனா மறுமையில ஒரு அடியானுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பதவி என்பது எப்படி, அது நிலையானது, சிறந்தது என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது. ஹைருல் லக மினல் ஊலா, மறுமைதான் எப்படிப்பட்டது, அது இந்த உலகை விட சிறந்தது மட்டுமல்ல, அது நிலையானது. ஹாலிதீன ஃபீஹா, அதுவே என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காகத்தானே நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் என்பது ஒரு ஷார்ட் பீரியட் தான், குறைந்த காலம் தான் வாழ்வோம். எதற்காக வாழ்றோம், இந்த உலகத்திலே செய்யக்கூடிய நன்மையின் அடிப்படையில மறுமையிலே நாம வெற்றி பெற வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம அந்த அல்லாஹ் வாக்களித்து இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம இந்த உலகத்திலே வாழுகிறோம். அப்படி வாழக்கூடிய நேரத்துல மறுமையில என்ன, நாம செஞ்ச அமலுக்காக எல்லாம் சொர்க்கம் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு ஓகே, நீங்க நிறைய அமல்கள் செய்றீங்க, உங்களுக்கு அப்படின்னு சொன்னா எனக்கும் அப்படித்தான் என்பதாக சொன்னார்கள். வேற எப்படித்தான் ஒரு மனிதனுக்கு சொர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய கூலி கிடைக்கும் சொன்னா அல்லாஹ்வுடைய அருள் இருந்தாலே தவிர, அல்லாஹ்வுடைய அருளானத்தான் சொர்க்கம் கிடைக்குமே தவிர நாம செஞ்ச அமல்களுக்காகவோ மற்ற காரியங்களுக்காக கிடைக்காது. அதை நாம செய்ய வேண்டும். ஆனால்
அல்லாஹ் என்ன செய்யறான், நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து, நம்முடைய இறைச்சியத்தை பார்த்து எடை போட்டு என்ன செய்யறான், அல்லாஹ் வந்து அதற்கு தகுந்த மாதிரி தரஜாக்களை, படித்தரங்களை மறுமையிலே சொர்க்கத்திலே வைத்திருக்கிறான் என்பதை பார்க்கணும். அல்லாஹுடைய அருளை பெற்றவர்களாக நாம் என்ன செய்யணும், மறுமையிலே செல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை என்ன செய்யணும், மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் மறுமையிலே நம்முடைய பாவங்களை எடை போட்டு பார்ப்பான்னு சொல்றான். நன்மை தீமைகளை எடை போட்டு பார்க்கப்படும். அல்லாஹ் தராசு, நாம வந்து தராசை நிறுவி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். தராசை வைத்து அல்லாஹ் என்ன செய்வான், நம்முடைய செயல்பாடுகளை எடை போட்டு பார்ப்பான். நன்மை ஒரு பக்கம் வைப்பான், தீமை ஒரு பக்கம் வைப்பான். நமக்கு பல்வேறு தடவை இந்த வசனங்கள் நினைவூட்டப்பட்டிருக்கிறது. அம்மாமன் தஹலத் மவாசினுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராலியா, யாருடைய நன்மையினுடைய தராசினுடைய எடை கனமாக இருக்கிறதோ ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராலியா, அவர் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திலே மகிழ்ச்சியான ஒரு நிலையிலே இருப்பார். அம்மாமன் ஹஃபத் மவாசினுஹு, யாருடைய எடை லேசாகி விடுகிறதோ, பாவம் அதிகமாகி நன்மை லேசாகி விடுகிறதோ, உம்முஹு ஹாவியா, அவர் ஹாவியாவிலே இருப்பார். வமா அதுராக்கமாகியா நாருல் ஹாமியா, ஹாவியா என்று சொன்னால் என்னவென்று தெரியுமா, அதுதான் சுட்டரிக்கக்கூடிய நெருப்பு என்பதாக அல்லாஹ் சொல்றான். யாருக்கு, யாருடைய பாவங்கள் அதிகமாக்கப்படுகிறதோ, நன்மைகள் குறைவாய் போயிருதோ அவங்களுக்கு என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய காட்சி பார்க்கிறோம். நாளைக்கு அல்லாஹ் மறுமையிலே நம்முடைய செயல்பாடுகளை எடை போட்டு பார்க்கக்கூடிய நேரத்துல நாம் என்ன செய்யணும், தீமைகளை வந்து விட அதிகமான நன்மைகளை செய்திருக்க வேண்டும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாம தீமைகள் இந்த உலகத்திலே செய்திருந்தோம் என்று சொன்ன மனுஷன் என்ற அடிப்படையில நம்மிடத்துல தீமைகள் நிகழ்ந்திருக்கும், பாவங்களை செஞ்சிருப்போம். அப்ப அந்த பாவத்திற்கு மன்னிப்பு பெற்றவர்களா என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்திலே செல்ல வேண்டும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்துல என்ன செய்யறாங்க, அந்த வார்த்தையை போடுகிறார்கள். அஃபூன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு மன்னிப்பவன் என்ற ஒரு அர்த்தம் இருக்கு. கஃபார் என்று சொன்னாலும் மன்னிப்பவன் தான், கஃபூர் என்று சொன்னாலும் மன்னிப்பவன் தான், அஃபூன் என்று சொன்னாலும் மன்னிப்பவன் தான். அல்ல இந்த அஃபூனுக்கு வேற அர்த்தம் இருக்கிறது, மறைத்தல், அழித்தல், நீக்குதல் என்று சொல்லக்கூடிய அர்த்தம் இருக்கிறது. அப்ப நாம மறுமையை செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் வந்து நம்முடைய பாவங்களை அழித்து விட்ட நிலையில அல்லாஹ்விடத்துல என்ன செய்யும், நாம செல்ல வேண்டும். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மிம்பர்ல ஏறுறாங்க, ஆமீன் சொல்றாங்க. அடுத்தபடியில் ஏறுகிறார்கள், ஆமீன் என்று 3 முறை ஆமீன் என்று சொல்லுகிறார்கள். உடனே சஹாபாக்கள் முடிச்சுட்டு கேட்கிறாங்க, நீங்க 3 தடவை ஆமீன் சொன்னீங்க, வளமையாக இப்படி ஆமீன் சொல்ல மாட்டீங்க, என்ன காரணம் என்று கேட்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஜிப்ரீல் வந்தார், அவர் சில பிரார்த்தனைகளை செய்தார், நான் ஆமீன் சொன்னேன். என்ன பிரார்த்தனை? 3 பிரார்த்தனை சொல்லி காட்டுறாங்க. அதிலே ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எவர்கள் ரமலான் மாதத்தை பெற்றுக்கொண்டும் தங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படவில்லையோ அவர்களை விட்டும் இறையருள் தூரமாகட்டும் என்பதாக என்ன செய்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். நான் வந்து ஆமீன் சொன்னேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ரமலான் மாதம் வந்து விட்டால் நன்மைகளை செய்வதை போன்ற ஒரு அடியானுடைய பாவங்கள் அழிக்கப்பட வேண்டும், பாவத்திலிருந்து என்ன செய்யணும், அவன் தூய்மை அடைய வேண்டும், அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய இடத்துல பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக அவன் மறுமையில் என்ன செய்யணும், போய் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அப்படி இல்லாமல் ரமலான நான் வந்து எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, 30 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, வருஷம் வருஷம் என்ன நான் ரமலானை சந்தித்திருக்கிறேன், எந்த மாற்றமும் இல்லை, அப்படியேதான் என்னுடைய வாழ்க்கை தொடர்கிறது என்று சொன்னால் அப்ப நாம பாவங்கள் மன்னிக்கப்படும் அதற்கு வாய்ப்பு இல்லை. நாம வந்து இந்த ரமலானை பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு துருப்புச்சீட்டாக என்ன செய்யணும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மறுமையில் என்ன செய்வான், அடியார்கள் இடத்துல விசாரணை நடக்கும். எல்லாத்தையும் அல்லாஹ் விசாரிப்பானா இல்லையா? அப்ப ஒரு அடியானை விசாரிக்கக்கூடிய இடத்துல இது மாதிரி ஒரு திரையை போட்டு அல்லாஹ் என்ன செய்வான், அவனும் அல்லாஹும் மட்டும் இருக்கக்கூடிய நிலையிலே அல்லாஹ் வந்து அந்த அடியானை விசாரிப்பான். அப்ப விசாரிக்கக்கூடிய இடத்துல அல்லாஹ் வந்து அந்த ஏரை எடுத்து காட்டி, உன்னுடைய இந்த பாவத்தை பத்தி உனக்கு தெரியுதா, நீ இந்த பாவம் செஞ்சு உனக்கு தெரியுதா என்பதாக அல்லாஹ் கேட்பான். இதை பத்தி நீ என்ன சொல்றேன்னு சொல்றக்கூடிய நேரத்துல அந்த அடியான் சொல்லுவான், எல்லாமே உண்மைதான், இந்த பாவத்தை நான் செஞ்சிருக்கிறேன் என்பதாக சொல்லுவான். நம்ம அல்லாஹ் நம்மளை வந்து என்ன செய்தா, பாவத்திலாம் எடுத்து காட்டிட்டான்னு சொன்னா அல்லாஹ் நம்மை கடுமையாக பிடிக்க போறான் என்பதாக அந்த அடியான் பயந்து இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சொல்லுவான், அந்த உலகத்திலே உன்னுடைய இந்த பாவத்தை நான் மறைத்தேன், இன்னைக்கு என்ன செய்யறேன், நான் உன்னுடைய பாவத்தை மன்னித்து விடுகிறேன், உனக்கு மன்னிப்பு கிடைத்திருக்கிறது, நீ சொர்க்கத்துக்கு போ என்பதாக அல்லாஹ் ஒரு சில அடியார்களுக்கு சொல்லுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதே நேரத்துல வேறொரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், யாரை அல்லாஹ் துருவி விசாரிக்க முடிவு செய்து விட்டானோ அவன் கண்டிப்பாக நரகத்திற்கு செல்வான். அவன் அல்லாஹ் வந்து அல்லாஹ் சொல்லி காட்டானா, இன்ன பத்ஷ ரப்புக லஷதீத், உங்களுடைய இறைவனுடைய பிடி என்பது மிக கடுமையானது. இந்த உலகத்தினுடைய பிடியிலிருந்து நாம தப்பிச்சுக்கலாம், நீதிமன்றத்தினுடைய பிடியிலிருந்து, காவல்துறையினுடைய பிடியிலிருந்து, அரசாங்கத்தினுடைய பிடியிலிருந்து நாம் என்ன செய்யலாம், தப்பித்துக் கொள்ளலாம். செல்வாக்கு இருந்தா தப்பிச்சுக்கலாம், ஜாதியை வச்சு தப்பிச்சுக்கலாம், மதத்தை வச்சு பெரும்பான்மை மதமா இருந்தா அதுக்கு ஒரு மாதிரி தீர்ப்பு சொல்லுவான், நம்முடைய உறவினர்கள் அரசியல்வாதியாக இருந்தா அதற்கு ஒரு மாதிரியான நடவடிக்கை இருக்கும், அல்லது கண்டுக்கிறாம அப்படியே விட்டு விடக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இருக்கும் இந்த உலகத்திலே.
அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் இன்ன பத்ஷா ரப்புக்கல் ஷதீத், உங்களுடைய ரப்பினுடைய பிடி என்பது மிக கடுமையானது என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல தன்னை பற்றி சொல்லி காட்டுகிறார். தன்னுடைய சிபத்தாக பண்பாக சொல்லி காட்டுறான். அப்ப அப்படிப்பட்ட பிடியிலிருந்து மாட்டாமல் அல்லாஹ் என்ன செய்யணும், மேலோட்டமா சரி போ பரவாயில்ல உன்னை மன்னித்து விட்டேன் என்பதாக அல்லாஹ் சில அடியார்களுக்கு, அருள் புரிந்த அடியார்களுக்கு சொல்லுவான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த நிலையில நாம என்ன செய்யணும், நம்ம படைத்த இறைவனை போய் சந்திக்க வேண்டும். அதற்குத்தான் இந்த மாதிரியான பாவ மன்னிப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கட்டித் தருகிறார்கள். ரமலானுடைய கடைசி பத்திலே நிறைய நல்லமல்கள் செய்தார் என்று சொன்னால் அது எதற்கு, அல்லாஹ்விடத்திலே நாம பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் மன்னிக்கப்பட்ட நிலையிலே அல்லாஹ்வை மகிழ்ச்சியான ஒரு நிலையில நாம போய் சந்திக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுக்கு நம்ம வழிகாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய வசனத்திலே சொல்லி காட்டுறான், ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, யார் தன்னுடைய அல்லாஹ்வை போய் சந்திக்க வேண்டும் என்ற அந்த சந்திப்பை விரும்புகிறாரோ, அல்லாஹ்வை போய் நாம பார்க்கணும், என்ன நிலையில பார்க்கணும், அல்லாஹ் மன்னிக்கப்பட்ட நிலையில நாம போய் அல்லாஹ்வை பார்க்கணும். அல்லாஹ் நம்மை பிடித்த, நம்முடைய பாவங்களுக்கு பிடித்த நிலையில போய் பார்க்க கூடாது. அப்ப எவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பை விரும்புகிறாரோ அமலன் சாலிஹா, அவர் நல்ல காரியங்களை செய்யட்டும் என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுறான். அப்ப நாம நல்ல அமல்களை செய்ய வேண்டும். ரமலான் மாதத்தில் செய்கிறோம். இந்த கடைசி பத்திலே அதற்கு தான் அல்லாஹ்வுடைய அதிகமான நல்ல அமல்களை செய்வதற்கு நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, வழிகாட்டி இருக்கிறார் என்பதை பார்க்கணும். இந்த கடைசி பத்தில நாம என்ன செஞ்சிருப்போம், தராவிய தொழுகையில ஈடுபட்டிருப்போம். இப்ப இந்த கடைசி இதற்கு முன்னால் சென்ற 20 நாட்கள்ல தராவிய தொழுகையில ஈடுபட்டோம். கடைசி பத்தில நாம என்ன செய்யணும், இரவெல்லாம் எந்த அளவிற்கு நமக்கு முடியுமோ ஓய்வுகளை குறைத்துக் கொண்டு அதிகமாக நாம் என்ன செய்யணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியிலே நாம் என்ன செய்யணும், நின்று வணங்க வேண்டும். இரவுகளிலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுறான். நல்லடியார்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் சஹர் நேரங்களிலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். நல்லடியார்களை பற்றி சஹர் நேரங்கள் என்று பன்மையாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சஹர் என்று சொல்றோமா இல்லையா, அஸ்கார் என்று சொன்னால் சஹர் நேரங்கள் பன்மை. அப்ப சஹர் நேரங்களை நாம் சாப்பிடுவதற்கு மட்டும் பயன்படுத்தாம, அந்த நேரங்கள் சஹர் நேரம்னா எது, ஃபஜ்ர் தொழுகையுடைய பாங்குக்கு முன்னால் இரவினுடைய கடைசி பகுதி, அது இரவு 3ஆக பிரிக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அந்த கடைசி பகுதியில அதாவது தஹஜ்ஜுடைய நேரம், சஹர் சாப்பாட்டிற்குரிய நேரம், அந்த நேரத்திலே இஸ்தக்ஃபிரூன, அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள், பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள், அவர்கள் தான் நல்லடியார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லுகிறான். அப்ப அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும், அந்த சஹருடைய நேரத்துல இரவில விழித்திருந்து நன்மைகளை செய்ய வேண்டும். சஹருக்கு எந்திரிக்கிறது கொஞ்சம் முன்னாடியே எந்திரித்து நாம என்ன செய்யணும், இரவு தொழுகையில ஈடுபட வேண்டும், பாவ மன்னிப்பில் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் நமக்கு வாக்களித்து இருக்கக்கூடிய அடிப்படையில நாம் என்ன செய்யணும், அவரிடத்துல தேவைகளை கேட்டு பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ்விடத்துல கேட்பதில் நாம் என்ன செய்யக்கூடாது, கேட்பதில் வெட்கப்படக்கூடாது, அதில் நமக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. படைத்து இறைவனிடத்தில் கேட்கிறோம், அவன் கண்டிப்பாக நமக்கு தருவான். அல்லது பாவ மன்னிப்பு கேட்கிறோமா, நம்முடைய பாவத்துல அல்லாஹ் மன்னிப்பானா, நாம நிறைய பாவம் செஞ்சிருக்கிறோம், நிறைய திருவாமல் இருந்திருக்கிறோம், நல்லமல்களை செய்யாமல் இருந்திருக்கிறோம், நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா என்று சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது, நாம நினைக்க கூடாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குய்யா இபாதியல்லதி அஸ்ரஃபு அலா அன்ஃபுசிக்கும், தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்து விட்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளிலே நம்பிக்கை இழந்துடாதீங்க. இன்னல்லாஹ யாஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் பாவங்களை மொத்தமாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று தன்னை பற்றி சொல்லி காட்டுறான். நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன், மிகப்பெரிய அநியாயம், நான் ஒழுங்கான தொழுவேனா அல்ல ஒழுங்கான முறையில என்னுடைய வணக்கங்கள் இல்லை, நிறைய பாவம் தான் இருக்கு என்று சொல்லி நீங்க என்ன செய்யாதீங்க, அப்படியே இருந்து விட்டு போலாம் நினைக்காதீங்க. அல்லாஹ்விடத்துல திரும்புங்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். மார்க்கம் உங்களுக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய விதத்துல எது எல்லாம் எளிமையாக பாவ மன்னிப்புக்கு பெறுவதற்கான வழிகளோ அது மாதிரியான நேரத்துல பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வாக இருக்கக்கூடியவன் யஃபிரு துனூப ஜமீஆ, மொத்தமாக எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன், அவன் மட்டும்தான் பாவங்கள் மன்னிப்பதற்கு தகுதியானவன் என்பதாக மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். எந்த பாவமாக இருந்தாலும் ஒரு அடியான் மனம் திரும்பி அல்லாஹ்விடத்துல திரும்பக்கூடிய நேரத்துல அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டினார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்ப நாம என்ன நினைக்க கூடாது, நம்முடைய பாவம் அதிகமாக இருக்கு, நாம கேட்டா அல்லாஹ் மன்னிப்பானா என்பதாக நினைக்க கூடாது. வேற கொள்கையில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்றாங்க, பாவம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம அவுலியாவிடத்துல போவோம், அடக்கம் செய்யப்பட்டவர்களிடத்துல போவோம், அவர்களிடத்துல சொன்னா அவர்கள் என்ன செய்வாங்க, நமக்கு பேசி நம்முடைய பாவத்தை மன்னித்து கொடுத்துருவாங்க. அல்லது ஷேகுகளிடத்துல, முரீதுகளிடத்துல, மகான்களிடத்துல போனா அவர்கள் நம்முடைய பாவத்தை மன்னிச்சிருவாங்க என்று சொல்லி தவறான சிந்தனையில இருக்கிறார்கள். ஆனால் உப்பு திண்டவதான் தண்ணி குடிக்கணுங்கிற மாதிரி யார் பாவம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் தான் என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் திரும்ப வேண்டும். மற்றவர்களுக்காக நாம பாவ மன்னிப்பு தேடலாம், ஆனால் நாம நமக்காக தேடணுமா இல்லையா? அப்ப நாம தேட வேண்டும்.
நாம் அல்லாஹ்விடத்துல கையேந்த வேண்டும். நம்முடைய அந்த தவறுகளுக்காக என்ன செய்யணும், நாம் அல்லாஹ்விடத்துல கையேந்தினோம் என்று சொன்னால் மன்னிப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அந்த அடிப்படையிலே இந்த ரமலானுடைய கடைசி பத்தை பயன்படுத்தி நாம் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு பெற வேண்டும். மார்க்கம் நமக்கு வாக்களித்திருக்கக்கூடிய அந்த நன்மைகளை அதிகம் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ரமலானுடைய கடைசி பத்திலே நாம் இருக்கிறோம். நல்லமல்களை செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்பதாக மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. அதே மாதிரியே ஹதீஸ்களிலே பார்க்கிறோம், ரமலானுடைய அந்த கடைசி பத்து வந்துவிட்டது என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக ஹதீஸ்களில் பார்க்கிறோம். ரீஹன் முர்சலாத், வீசி அடிக்கக்கூடிய சுழன்று அடிக்கக்கூடிய காற்றை போன்று என்ன செய்வாங்க, வேக வேகமாக அதிகமாக மற்ற நாட்களை விட அதிகமாக தர்மம் செய்வார்கள் என்பதாக ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இப்ப தர்மம் செய்வது என்பதும் என்ன, ஒரு நன்மையை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு வழிமுறை. அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், நீங்கள் தர்மங்களை வெளிப்படையாக செய்தால் அது உங்களுக்கு நல்லது, ரகசியமாக செய்தால் அதுவும் உங்களுக்கு நல்லது. அதே அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் அதன் மூலம் உங்களுடைய பாவங்களை அழிக்கிறான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்ப தர்மங்களை போல் என்ன செய்யலாம், பாவங்களை அழிக்கலாம் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்ப அதைத்தான் அல்லாஹ் என்ன செய்யறாங்க, அந்த ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்தை நெருங்கி விட்டால் அதிகமாக சுரண்டடிக்கக்கூடிய காற்றை போல என்ன செஞ்சிருக்கிறாங்க, தர்மங்களை செய்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறார், நீங்கள் ரகசியமாகவோ அல்லது பகிரங்கமாகவோ தர்மம் செய்தால் அது உங்களுக்கு நல்லதுதான், இதன் மூலம் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை அழிக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒரு அடியான் மறுமையிலே பாப்பா, முன்னாடி பாப்பா அவனுக்கு முன்னாடி நரகம் இருக்கும், பின்னாடி பாப்பா நரகம் இருக்கும். எனவே பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு துண்டை கொடுத்தாவது நீங்கள் என்ன செய்யுங்க, நரகிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய துண்டை தர்மம் செய்தாவது நீங்கள் உங்களை நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி பெருநாள் தினத்துல உரையாற்றுகிறார்கள், பெண்கள் பகுதியில் போய் பேசுறாங்க, பெண்களை எனக்கு அது நரகம் சொர்க்கம் எடுத்துக்காட்டப்பட்டது, அங்கே அதிகமான ஏழைகள் இருந்தார்கள், நரகம் எடுத்துக்காட்டப்பட்டது, அதிகமான பெண்கள் இருந்தார்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். ஏன்னு கேட்கக்கூடிய நேரத்துல நீங்க என்ன செய்யுங்க, கணவனுக்கு நீங்கள் மாறு செய்கிறீர்கள், கணவனுடைய அந்த அவர்கள் உங்களுக்கு செய்ததையெல்லாம் நீங்க மறுக்கிறீங்க, அவர் உங்களுக்கு நல்லது செஞ்சிருந்தாலும் ஒண்ணுமே செய்யல என்பதாக சொல்லுவீங்க. அதே மாதிரி அதிகமாக சபிக்கிறீர்கள், சாபம் விடுறீங்க என்று 2 பண்புகளை, பெண்களுக்குரிய பண்புகளை சொல்லி காட்டிவிட்டு நீங்க என்ன செய்யுங்க, தர்மம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சஹாபி பெண்மணி என்ன செய்யறாங்க, காதணிகளை எல்லாம் கழட்டி போட்டார்கள் என்பதை ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அப்ப தர்மங்களின் மூலம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மார்க்கம் என்ன செய்து நமக்கு ஒரு அடிப்படையை சொல்லி காட்டுகிறது. நாம் அதிகமாக தர்மங்களை செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு செய்யணும், நாம பெற வேண்டும். அப்ப பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக அல்லாஹ்விடத்துல செல்லக்கூடிய நேரத்துல அது நமக்கு என்ன செய்யும், நாம அல்லாஹ்வுடைய அந்த சொர்க்கத்தை பரிசுகளை பெற்றுக் கொள்ளலாம். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், நீங்க மறுமையில அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, நீங்க உண்மையிலே செல்வத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்ன செய்யுங்க, நீங்கள் மறுமைக்காக என்ன செய்யுங்க, கொடுங்க. இந்த உலகத்துல நாம செலவழிக்கக்கூடியதெல்லாம் ஆதமுடைய மகன் மாலி என்னுடைய பொருள் என்னுடைய காசுன்னு சொல்றான். ஆனால் அவன் உண்டு கழித்ததையும் உடுத்தி கிழித்ததையும் பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்ததை தவிர வேற எதுவும் என்ன செய்யாது, அவனுக்கு சொந்தமானது இல்ல. சாப்பிட்டு முடிச்சுட்டு அது முடிந்து விட்டது, உடுத்தி கிழித்திட்டால் அது முடிஞ்சிருச்சு. எதை கொடுத்திருக்கிறோமோ அதுதான் அவனுக்கு உரியது என்பதாக அல்லாஹ்வுடைய சொன்னார்கள். அப்ப அதே மாதிரி அல்லாஹ் வேறொரு வசனத்திலே சொல்லும் பொழுது, நீங்கள் உங்களுடைய நாளைக்காக உட்படுத்தக்கூடிய எந்த ஒன்றையும் அல்லாஹ்விடத்தில் பெற்றுக் கொள்வீங்க என்பதாக சொன்னாங்க. நாம இன்னைக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது என்ன, அது மறுமைக்கான டெபாசிட் என்பதை நாம் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு செல்வத்தை தந்திருக்கிறான், நாம் அது நல்ல காரியத்தில் செலவு பண்றோம். அதிகபட்சம் 3 மடங்கை செலவு செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கிறாங்க, வழிகாட்டி இருக்கிறாங்க. 2 மடங்கு பிள்ளைகளுக்காக வாரிசுகளுக்காக விட்டு போயிடணும். 1 மடங்கு அதிகபட்சம் கொடுக்கலாம். அது அதிகபட்சமான அளவு நம்மளால் விரும்பப்பட்ட அளவுக்கு என்ன செய்யலாம், தர்மம் செய்யலாம். அந்த தர்மம் என்பது என்ன, மறுமையிலே நமக்கான சேமிப்பு என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது. அது நமக்கு உங்களுக்கு வீணா போறது இல்ல. அல்லாஹ் சொல்லும் பொழுது, எவர்கள் மறுமைக்காக கொடுத்திருக்கிறாங்களோ, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிச்சிருக்கிறாங்களோ அவர்கள் தான் உண்மையிலே அது பெருக்கக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆனுடைய வசனத்திலே. அப்ப நம்ம மறுமைக்காக கொடுப்பது பன்மடங்காக நமக்கு திரும்ப கிடைக்கும், தர்மங்கள் கிடைக்கும். அது எந்த அளவுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் வேறொரு வசனத்திலே பேசும்போது சொல்லுகிறார், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கக்கூடிய அந்த செலவு செய்யக்கூடியவர்களுக்கு உதாரணம் என்பது அது ஒரு தானியத்தை போன்று,
அந்த தானியத்தை பூமியில போட்டு அது 7 கதிர்களை முளைப்பிக்கிறது. ஒவ்வொரு கதிர்களிலும் 100 தானியங்கள் வெளிப்படுகிறது. அப்ப 1க்கு 700 உங்களுக்கு அதுக்கு திரும்ப கொடுக்கப்படும் நன்மை கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் தர்மத்திற்கு சொல்லி காட்டுகிறார். அந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல அமல்களுக்கு 1க்கு 10 இருக்குங்க. அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த இந்த மார்க்கம். ஒரு தீமை ஒரு அடியான் செய்ய வேண்டும் என்று நினைத்தான்னு சொன்னா அதை செய்து விட்டால் அவனுக்கு ஒரு தீமை தான் எழுதப்படும். அதை செய்யாம விட்டான்னு வச்சுங்க, பாவம் செய்யணும்னு நினைச்சிட்டு விட்டதுனால அதற்கு ஒரு நன்மை அவனுக்கு எழுதப்படும். அதே நேரத்தில் ஒரு நன்மையை அவன் செய்து விட்டால் 1க்கு 10 அவனுக்கு ஒரு 10 நன்மை செய்தால் என்ன நன்மையோ அது அவனுக்கு எழுதப்படும். அதே நேரத்தில் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 700 மடங்காகவும் தான் நாடியவர்களுக்கு இன்னும் அதிகமாகவும் நான் என்ன செய்யறேன் திரும்ப கொடுக்கிறேன் என்பதாக சொல்றான். அல்லாஹுடைய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்ப நம்ம அதிகமாக தர்மங்கள் செய்ய வேண்டும். தர்மங்களின் மூலம் நம்முடைய பாவங்களை அழிக்கப்பெற வேண்டும். தர்மங்களின் மூலம் மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நமக்கு வாக்களித்திருக்கக்கூடிய அந்த உயர்ந்த சொர்க்கத்தை பெற வேண்டும். நல்லவர்களையும் தர்மங்களையும் பாவ மன்னிப்பையும் அதிகப்படுத்தக்கூடியவர்களாக படித்த இறைவனிடத்திலே செல்லக்கூடிய இடத்துல தூய்மையான அடியார்களாக நாம் செல்லுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் வாய்ப்பு